ஹலோ கைஸ், நீங்க இப்போ வரைக்கும் முட்டை தோசை சாப்பிட்ருப்பீங்க, பொடி தோசை சாப்பிட்ருப்பீங்க, ஆனியன் தோசை சாப்பிட்ருப்பீங்க, ரவை தோசை சாப்பிட்ருப்பீங்க. மேங்கோ தோசை சாப்பிட்ருக்கீங்களா? என்னடி சொல்ற? இன்னைக்கு அதான் நம்ம கரவால சாப்பிட போறோம். நீ என்ன சொல்ற? இவங்களோட மெனுவை பாருங்களேன், எல்லாமே மேங்கோலே பண்ணியிருக்காங்களா. பூரியில நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்கு மசியல் இல்லைன்னா குருமா குழம்பு இதெல்லாம் ஊற்றி தானே சாப்பிடுவோம். இங்க பாருங்களேன், இந்த பொடி பூரியோட ட்ரை பண்றதுக்கு ஆம்ரஸ்ன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்படின்னா மாம்பழச்சாறு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஆப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா மேங்கோ புளிச்சேரின்னு ஒன்று கொடுத்தாங்க. தோசை எப்படி திரும்ப இருந்துச்சு, பொடியோட ஸ்பைசியும் மேங்கோவோட ஸ்வீட்டும் அப்படியே கலந்து ரெண்டும் கலந்து ஒரு ஃபீலிங். அப்புறம் ஆம்ரஸ் தட்டிட்லின்னு ஒன்று ட்ரை பண்ணோம். மாம்பழ சாரெல்லாம் போட்டு மாம்பழம் எல்லாம் கட் பண்ணி வச்சுதாங்க. இதுதான் நம்ம ஃபேவரட் மேங்கோ பனக்கொட்டான்னு சொல்லிட்டு அப்படியே மாம்பழ ஜெல்லி மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கூத்து நடந்துச்சு. இவ்வளோ நேரம் அது என்னன்னே தெரியாம நான் சாப்பிட்டு இருந்தேன். கூப்பிட்டு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க இது வாட்டர் செஸ்னட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கிழங்கு நான் கேள்விப்பட்டதும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். டேஸ்ட் நல்லாவே இருக்கு. எல்லாமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க, அப்படியே கச்சா பேக்கா மாதிரியே இருந்துச்சு. மாம்பழ தோசை சாப்பிட்ட மன திருப்தியோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை பை.